மேட்டூர் அணை வலதுகரையில் உள்ள கிழக்கு மேற்கு கால்வாய் வழியாக சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்ட பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் குமரேசனிடம் கேட்கலாம். குமரேசன், விவரங்கள். அதாவது தமிழகத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய மேட்டூர் அணையிலிருந்து தற்போது நாமக்கல், சேலம், ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 45,000 ஏக்கர் நில பாசன வசதி பெறும் வகையில் தற்போது மேட்டூர் அணையின் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தற்போது 5 மணி அளவில் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி, அதாவது சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் மற்றும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் மற்றும் பொறியாளர்கள் ஆகியோர் இணைந்து தற்போது அந்த மின் விசை இயக்கி தண்ணீரை திறந்து விட்டிருக்கிறார்கள். அதாவது மேட்டூர் அணையின் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக இது திறந்து விடப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் 16,433 ஏக்கரும், அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் 11,337 ஏக்கரும், ஈரோடு மாவட்டத்தில் 17,230 ஏக்கரும் என மொத்தம் 45,000 ஏக்கர் நில பாசன வசதி பெறுவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நீர் இருப்பை பொறுத்து மேட்டூர் அணையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த தண்ணீர் திறப்பது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டின் போதிய நீர் இருப்பு இருப்பதின் காரணமாகவும் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து இருப்பதன் காரணமாகவும் தற்போது கிழக்கு மேற்கு கால்வாயிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த விவசாயிகளின், அதாவது கிழக்கு மேற்கு கால்வாய் பாசன வசதி பெறும் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்துவிட ஒப்புதல் அளித்தார். அதன் அடிப்படையில் தான் தற்போது 5 மணி அளவில் கிழக்கு மேற்கு கால்வாயிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கின்றது. இதனால் 45,000 ஏக்கர் விவசாய நிலம் பயனடைய இருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இதனால் பயன்பெறுவார்கள். விவசாயிகள் இது குறித்து ஒரு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கால்வாய் பாசனத்திற்காக 137 நாட்கள் 9.6 TMC தண்ணீர் அளவுக்கு விடப்படுகிறது. முதல் கட்டமாக 300 கனஅடி தண்ணீர் தற்போது திறந்து விடப்பட்டிருக்கின்றது. இது படிப்படியாக 500 கனஅடியாகவும் தொடர்ந்து 1000 கனஅடியாகவும் இந்த தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் தற்போது இந்த மேட்டூர் கிழக்கு மேற்கு கால்வாய் வழியாக தற்போது பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. மேட்டூர் அணையின் நீர் மட்டத்தை பொறுத்தவரை 4 மணி அளவில் 119.43 இருக்கின்றது. மேட்டூர் அணைக்கு இன்று நண்பகலில் 41,722 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது 54,459 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கின்றது. மேட்டூர் அணைக்கான நீர் வரத்து என்பது மீண்டும் அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கபினி, KSR ஆகிய அணைகளில் இருந்து நீர் வரத்து தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. 1,80,000 கனஅடி வரை அங்கு தண்ணீர் அதிகரித்து வெளியேற்றிக் கொண்டிருப்பதால் காவிரிக்கு வரக்கூடிய அந்த நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. எனவே இன்னும் சற்று நேரத்தில், அதாவது ஒரு சில மணி நேரங்களில் மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்ட இருக்கின்றது. அதாவது இந்த அணை கட்டிய வரலாற்றில் 43வது முறையாக மீண்டும் தனது முழு கொள்ளளவான 120 அடியை இன்னும் சில மணி நேரங்களில் எட்ட இருக்கின்றது. அவ்வாறு இந்த எட்டிய நிலையில் 16 கண் மதகு பாலம் வழியாக காவிரிக்கு வரக்கூடிய, அதாவது மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய அந்த தண்ணீர் அப்படியே வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு தண்ணீர் வெளியேற்றப்படும் போது காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே காவிரி கரையோர மக்களும் அந்த தண்ணீரை பார்க்க வரக்கூடிய பொதுமக்களும் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அறிவுறுத்தல்கள், அதாவது மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் ஆகியோர் சார்பில் தொடர்ச்சியான அறிவிப்பு வெளியிடப்பட்டு வருகிறது. குறிப்பாக மேட்டூரில் உள்ள தங்கமாபுரி பட்டணம், பெரியார் நகர், அண்ணா நகர், வஉசி நகர் ஆகிய பகுதிகளில் இன்று காலை முதலே ஒலிபெருக்கி மூலமாக இந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் மேட்டூர் அணை இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் தனது முழு கொள்ளளவான அந்த 120 அடியை எட்ட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குமரேசன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.